எரர் வந்துச்சுன்னா எரரோட ரீசன் தெரியாமல் கூகுளில் தேடிடுறோம், இல்லை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தேடிட்டு அப்படியே அதை யூஸ் பண்ணிடுறோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷனோ ரூட் காஸோ பார்க்காம யூஸ் பண்ணிடுறோன்னு. அது பண்ணுறது தப்பாக நிறைய பேர் கேட்டுதாங்க. தப்பு நானும் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, நீங்கள் எல்எல்எம்மோ கூகுள் சர்ச்சோ யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் அந்த வந்த ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கும் இடையில கொஞ்சம் யோசித்து அதோட ஃபண்டமெண்டல் கெயின் பண்ணிங்க. அது ஒரு கான்செப்ட், ஒரு கம்ப்யூட்டருங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுங்களேன். ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு ஓஎஸ் இருக்குது, ஒரு பேர் மெட்டல் இருக்குது, ஹைப்பர்வைசர் இருக்குது, அப்புறம் நெட்வொர்க் இருக்குது, 7 லேயர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ லேயர்ஸ் இருக்குது, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. இது எல்லாத்துமே தெரியாமல் டைரெக்டாக போய் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் இந்த என்ன சொல்கிற bolt.new வச்சு பண்ணிங்கச்சுன்னா ஒர்க் க்ரியேட் பண்ணி கொடுத்தா ரன் ஆகிடும், நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் ஒர்க்கு. பட் ஃபண்டமெண்டல் தெரியாமல் நீங்கள் அந்த லெவலில் நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ உங்களால் சால்வ் பண்ண முடியாது. அது கீழே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு 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 லெவலுக்கு மேலே தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு லெவல் கீழே உள்ளதை கற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இதனால் ஃப்யூச்சரில் நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இடிக்கும், சொல்கிறதோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப இடிக்கும். இந்த டூல் யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல, பட் யூஸ் பண்ணுங்கள். பட் புரிஞ்சுங்க, பேசிக்ஸ் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு புரிஞ்சுங்க.